வணக்கம். இன்றைக்கு மாதுளை இலையின் அற்புத மருத்துவ குணங்களை பற்றி பார்க்கலாம். மாதுளை மரத்தின் பழம், தோல், பூ, காய், இலை, வேர் போன்ற அனைத்து பகுதிகளும் மருத்துவ குணங்கள் நிறைந்தவை. அந்த வகையில் மாதுளை இலை எண்ணற்ற நோய்களை தடுக்கும் ஆற்றல் கொண்டதாக விளங்குகிறது. மாதுளை இலையில் விட்டமின்கள், மினரல்கள், தாதுச்சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் நிறைந்துள்ளன. மாதுளை இலையானது லேசான கசப்பு மற்றும் துவர்ப்பு சுவை நிறைந்தது. இதன் கொழுந்து இலைகளை சிறிதளவு பறித்து நீரில் சுத்தம் செய்துவிட்டு காலை வெறும் வயிற்றில் அப்படியே பச்சையாக உட்கொண்டு வரலாம். அல்லது இவ்விலைகளை நீரிலிட்டு கொதிக்க வைத்து கஷாயமாக செய்து அருந்தலாம். இதை 48 நாட்கள் சாப்பிட்டு வரலாம் அல்லது வாரத்திற்கு 2 முறை எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதுளை இலைகளை பயன்படுத்துவதால் கிடைக்கும் முக்கியமான 12 நன்மைகளை பற்றி இப்போது பார்க்கலாம். இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இது போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும். 1. சர்க்கரை நோய். சர்க்கரை சத்து அதிகம் இருப்பவர்கள் மாதுளை கொழுந்தை காலை வெறும் வயிற்றில் உட்கொண்டு வரலாம் அல்லது இதன் கஷாயத்தை அருந்தி வரலாம். இதன் மூலம் உடலில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துவதுடன் சிறுநீரக ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது. இதை அடிக்கடி உட்கொண்டு வரும் பொழுது சர்க்கரை நோய் வராமல் தடுக்கிறது. 2. வயிறு தொடர்பான பிரச்சனைகள். மாதுளை இலைகள் வயிறு தொடர்பான பிரச்சனைகளுக்கு சிறந்தது. இதை உட்கொள்வதால் வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, வயிற்றுப்பொருமல், பசியின்மை போன்ற பாதிப்புகளை குணப்படுத்தி இரைப்பை மற்றும் குடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்கச் செய்கிறது. செரிமான மண்டலத்தை பலப்படுத்துகிறது. 3. இரத்த சுத்திகரிப்பு. மாதுளை இலைகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் உடலில் உள்ள கழிவுகள் மற்றும் நச்சுக்களை வெளியேற்றச் செய்து இரத்தம் சுத்தமடைவதற்கு உதவுகிறது. 4. சருமம் மற்றும் தலைமுடி ஆரோக்கியம். மாதுளை இலைகளை அரைத்து தோலின் மீது ஏற்படும் அலர்ஜி, புண்கள், முகப்பரு, கரும்புள்ளிகள், தீக்காயங்கள், வீக்கங்கள் போன்றவற்றின் மீது தடவி வரும்பொழுது இப்பாதிப்புகள் குறைவதற்கு உதவும். இதன் சாற்றினை தலையில் தேய்த்து சிறிது நேரம் கழித்து குளித்து வரும்பொழுது பொடுகு பிரச்சனை நீங்கி தலைமுடி வளர்வதற்கு உதவுகிறது. 5. கருப்பை பாதிப்புகள். மாதுளை இலைகள் கருப்பை பிரச்சனைகளை தடுக்கும் ஆற்றல் கொண்டது. இதில் நிறைந்துள்ள துவர்ப்பு சுவை மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் கருப்பையில் உள்ள கழிவுகள், நச்சுக்களை வெளியேற்றச் செய்கிறது. சீரற்ற மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் வயிற்று வலி, உடல் அசதி, மலட்டுத்தன்மை போன்றவற்றை குறைத்து கருப்பை ஆரோக்கியமாக இருப்பதற்கு உதவுகிறது. 6. உயர் இரத்த அழுத்தம். மாதுளை இலைகளில் உள்ள தாதுச்சத்துக்கள் உடலில் இரத்த ஓட்டம் சீராக இருப்பதற்கும் உயர் இரத்த அழுத்தத்தை குறைத்து கட்டுப்படுத்துவதற்கும் உதவுகிறது. 7. இதய ஆரோக்கியம். மாதுளை இலைகளை பயன்படுத்துவதால் இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்கச் செய்கிறது. இது இரத்த குழாய்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மாரடைப்பு போன்ற இதய நோய் வருவதை தடுக்கிறது. 8. அல்சர். மாதுளை இலைகளை உட்கொள்வதால் வாய்ப்புண், உணவு குழல், இரைப்பை போன்ற பகுதிகளில் ஏற்படும் புண்களை படிப்படியாக குறைக்கச் செய்கிறது. 9. உடற்சூடு. மாதுளை இலைகளை பச்சையாகவோ அல்லது கஷாயமாகவோ எடுத்துக்கொண்டு வரும் பொழுது அதிக உடற்சூடு குறைந்து உடல் குளிர்ச்சியடைவதற்கு உதவுகிறது. 10. கல்லீரல் பாதிப்புகள். மாதுளை இலைகளில் நிறைந்துள்ள வேதிப்பொருட்கள், மருத்துவ பண்புகள் கல்லீரலில் உள்ள தொற்றுக்கள், நச்சுக்களை வெளியேற்றச் செய்து கல்லீரலின் செயல்பாட்டையும் அதன் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது. 11. தூக்கமின்மை. இவ்விலைகளை பயன்படுத்தும் பொழுது மூளையின் செயல்திறனை ஊக்குவிப்பதாகவும் ஞாபக மறதி, மன அழுத்தம், தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளை குறைப்பதாகவும் பல ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கின்றன. 12. நோய் எதிர்ப்பு சக்தி. மாதுளை இலைகளில் நிறைந்துள்ள விட்டமின் சி சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டாக செயல்பட்டு நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்க உதவுகிறது. இதன் இலைகளுடன் மிளகு மற்றும் மஞ்சள் தூள் சேர்த்து கஷாயமாக செய்து அருந்தி வரும் பொழுது சளி, இருமல், தொண்டை வலி, நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகளை குறைக்கிறது. இவ்வாறு ஒட்டுமொத்த உடலிற்கும் அதிக நன்மைகளை தரக்கூடியது மாதுளை இலைகள். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகளுக்கு நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.